கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, வாழ்வதற்கிற வார்த்தைகளை கேட்பதற்காக அவளோடு கூட நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளை கேட்கிறோம். ஆமேன். ஆமேன். பிரிய மாணவர்களே, இன்று தூய ஆவியானவர் நமக்கு தருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி, தூய ஆவியான உணர்த்தி கொண்டு வருகிற ஒரு செய்தி என்ன அப்பமா? இயேசு உன்னை தேடுகிறார், இயேசு உன்னை தேடுகிறான்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த ஜெப வேளையிலே தூய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். தூய ஆவிலே அதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். தெய்வீக திருவுளத்தில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படி தேர்ந்தாங்க, நமக்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தவர், பாவியலாகி நமக்காக தன் உயிரே கொடுத்தவர், எப்படியெல்லாம் நம்ம செயல்படுத்தி கொண்டிருப்போம். அதனை பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளம் பூரிட்டு போயிருக்கும், உள்ளம் பூரிட்டு போயிருக்கும். இன்னும் நம்முடைய மக்கள் அதை அறியவில்லை. இயேசு உன்னை தேடுகிறார், இயேசு உன்னை தேடுகிறார். இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது நான் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கொண்டு ஒரு பாடலை பார்த்தேன், கேட்டேன் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எங்கேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன்னுள்ளத்தில். எங்கேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே மகளே உன்னுள்ளத்தில். அருமையான பாடல் கேட்டிருப்பீர்கள். இதை நான் சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை தேடுகிறார், நாம் அவரை தேடி கடந்து வரணும். இதை நான் சொல்லுகிற பொழுது முதலாவது சக்கேயுடைய வாழ்வை நான் கொண்டு வருகிறேன். சக்கேயு லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்தினுடைய முற்பகுதி நீ பார்ப்பீர்கள் என்றால் 1-10 வசனம், சக்கேயு ஆண்டவரை தேடுகிற நிலை. ஆண்டுடைய வல்லமைகளையும் கிருபைகளையும் மகிமைகளையும் அந்த சக்கேயு கேட்டார். அதனால் கேட்டதினாலே அவரை பார்க்க வேண்டும் என்று அவனோடு கூட கடந்து போகிறார். சக்கேயு ஒரு குள்ளமான மனிதன், வரித்தண்டுகிற அதிகாரியுடைய தலைவன் அவர். ஆனால் குள்ளமாய் இருக்கிறவர், மக்கள் கூட்டமாக இருக்கிற பொழுது அங்கே பார்க்க முடியவில்லை. ஆனால் சக்கேயு என்ன செய்கிறார்? அந்த லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே 1-10 பார்ப்பீங்களானால் அது சொல்லப்பட்டிருக்கும். சக்கேயு ஒரு மரத்தின் மேலே ஏறி இயேசு அந்த வழியாக வருகிறான் கேள்விப்பட்டு மரத்து மலை ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வருகிறான் பார்த்துக்கிட்டோம். அந்த சக்கேயு ஆண்டவரை தேடுகிறார். ஆண்டவரும் அதை உள்ளத்தில் உணர்ந்து சக்கேயுவை விரைவே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டிலே தங்க வேண்டும் சொல்கிறார். எந்த கருத்து? அவர் தேடுகணும். கடந்து வந்தார், விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்து பாவிலாய் நமக்காக தேடி வந்தார். அவர் வீட்டுக்கு போன சக்கேயு எல்லா காரியங்களும் சொல்லுகிறார். ஆண்டவரே நீ இப்படி வந்திருக்கிறீங்க, நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறுகளெல்லாம் ஏற்று அறிக்கை சொல்லி பொழுது அவர் சொல்லுகிற அந்த வீட்டுக்கு மீட்புண்டாயிட்டு. அந்த லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை பாருங்கள். என்ன வசனம்? அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? லூக்கா 19 10வது வசனம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், என்ன இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அங்கே அவர் எல்லா பாவங்களும் நடிக்கிற பொழுது இவர் இயேசு அங்கே சொல்லி கொடுக்கிறார், நீனும் ஆபிரகாமின் மகன் தானே சொல்லிட்டு அப்படியே வரும்பொழுது இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார். இன்றும் இப்பொழுதும் வந்தார். இன்று இப்பொழுதும் வந்தார். பார்க்கணும் பிரியமோடு அந்த தேடி வந்தார் இயேசு தனி வந்து இந்த கருத்தை நாம் இழந்து போனதை தேடி வரவே என்று சொல்லிக்கிற பொழுது
இழந்து போன தேடி மீட்கவே மானியமகன் வந்தான்னு சொல்லும் பொழுது இந்த லூக்காஸ் நட்சத்திலே நீங்கள் 19ஆம் வருஷம் பார்த்தீங்க, அந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1லிருந்து அப்போ அந்த அதிகாரம் முழுதுமாக பார்ப்பீங்களா என்றால் 3 கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கும். படிச்சிருப்பீங்க. இப்போ லூக்காஸ் நட்சத்திரம் எடுங்க, 15ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தனாக்க முதல் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கும். என்ன? காணாமல் போன ஆட்டை தேடுகிற ஆண்டவர்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? நீங்கள் எடுக்கிறீங்களா? எடுத்துட்டீங்க. ஓகே. அதில் முதல் தலைப்பு பார்க்கணாக்க காணாமல் போன ஆட்டை தேடுகிறது. 2வது தலைப்பை நீ பார்க்கிற பொழுது காணாமல் போன திராமக்கா, அது வெள்ளி காசை தேடுறது எப்படின்னு பாருங்க. 3வது பார்க்கிற பொழுது காணாமல் போன மகனை தேடுகின்ற நிலை. தேடுதல் கொண்டு வராங்க. அந்த முதல்ல பார்க்கிற பொழுது காணாமல் போன ஆட்டை தேடுகின்ற கருத்தில் நான் கொண்டு வருகிற பொழுது அந்த முதல்ல ஒரு கருத்தில் கொண்டு வரலான்னு ஏசியா இந்த லூக்காஸ் நட்சத்திரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அப்படி பார்க்க அப்படியே ஆடுகளை மேய்க்கிறது. அந்த நான்கெல்லாம் கிராமத்திலே வாழ்ந்த மக்கள், இன்றும் கிராமத்தில் வாழ்கிறது மக்கள் தான். அந்த காலத்தில் நிறைய ஆடுகள் இருந்தது. இப்போலாம் ஆடு கோழி இதெல்லாம் மேய்க்கிறது இல்லை. ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க, எப்படி செயல்படுவாங்கன்றதெல்லாம் நாங்களாம் பார்த்து அனுபவித்து காரியங்கள் தான் சொல்லுகின்றேன். அந்த உணர்வோடு கூட நான் சொல்லிக்கிறதா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆடு பார்க்கலாக்க மேய்க்கிறாங்க. 50-60 ஆடு அப்படியே பட்டி அப்படி மேய்ச்சிட்டு இருப்பாங்க. 2 பேர் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு ஆடு, அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆட்டுக்கும் அந்த பேரை வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில ஆடுகள் பேரை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கருப்பாடு அங்கே அந்த வெள்ளாடு இருக்க, நொண்டியாடுங்க இருக்க, அந்த மக்களான இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. காணாமே தேடுகிட்டு இருக்காங்க. அதை பாங்க அந்த ஆட்டினுடைய பேரெல்லாம் கூட வச்சு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் நினைக்க பார்ப்பேன். அப்போ அந்த காற்று நடக்கும் பொழுது கடவுள் நம்முடைய பேரை உன்னைக்கு நான் பெயரிட்டு அழைத்திருக்கிறேன்னு சொல்லுவார் இல்லைங்களா? பெயரிட்டு அழைத்திருக்கிறேன். அப்போ நம்முடைய ஒவ்வொருவரையும் அப்படி தான் அழைச்சிட்டு இருக்கிறார். சரி, அது இருக்கட்டும். அது சொல்ல நிறைய இருக்கும். அதில் பார்ப்பீங்கன்னா லூக்காஸ் நட்சத்திரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை, அந்த வசனம் அப்படியே சொல்லுவது காணாமல் போன ஆடு பேசுகிறார். அதிலே அந்த 4வது வசனத்தை நீ படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 காணாமல் போனால், 100 ஆடுகளில் 1 காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலநிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? என்ன கருத்து பாருங்கன்னா, அந்த ஆடுகள் காணாமல் போன ஆடுன்னு சொல்லுகிற பொழுது அது நம்மைத்தான் குறிக்கிறது. நான் வசனம் படித்தது தெரியும். நம்மைத்தான் குறிக்கிறது. காணாமல் போன ஆடு ஒரு சமூகத்திலே இருக்கிற பொழுது அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த மகன் அவனை விட்டு பிடிக்க போனாங்க. அவன் காணாமல் போனான். இந்த நிலையை நாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. 100 ஆடுகளை விட்டு ஒரு ஆடு, அந்த பர்சனல் அந்த தேடுகிற காரியங்களை பார்க்கணும். இந்த ஆடுகளை தேடுகளை பார்க்கும் பொழுது அந்த பைபிளில் கடவுள் அந்த ஆடுகள், மேய்ப்பன், வழிநடத்துதல், காணுதல் என்றதெல்லாம் பார்த்தனாக்க நம்முடைய உள்ளம் அப்படியே பட்டு எறிகிறதா இருக்கும். ஆடு, நாங்கள் ஒரு ஆடு, காணாமல் போன ஆடு, அந்த நெல்லை கொண்டு வருகும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, இதே நீ படிக்கும் பொழுது ஏசியா புத்தகத்தில் நீ பார்ப்பீங்கன்னாக்க 53ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அங்கே இந்த கருத்தை தான் அங்கு விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாருக்கா. ஏசியா 53 பைபிளில் பார்ப்போம், நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். 53 6வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அங்கே கூட இதே கருத்தை தான் அங்கு வித்தியாசம் சொல்லுகிறார். ஆடுகளை போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். பார்த்தீங்களா? பாவங்களை போக்க வந்து ஆண்டவர் நாம் வித்தியாசமா போயிட்டே இருக்கிறோம். வழி தவறி போயிட்டே இருக்கிறோம். ஆடுகளை போல நாம் அனைவரும் வழி தவறி, ஆண்டவருடைய வழி இதுதான், விண்ணக வழி இதுதான், பரலோகத்தின் வழி இதுதான், அந்த வழியை விட்டுட்டு தவறான வழிக்கு நாம் போயிட்டே இருக்கிறோம். ஆனால் தவறான வழிக்கு போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தானே பார்த்து அங்கே கொண்டு வருகிறதுக்காக தேடி அழைக்கிறார். இங்கே காணப்படாதுக்கு
வார்த்தைகளை பார்க்கணும் பிரியமாக்குள்ளே. அந்த வசனத்தை நீ பார்க்கிற பொழுது என் உள்ளத்திலே கருத்துக்களை பார்க்கணும். பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசன வார்த்தைகளுக்கும் அந்த போகிற வழிகளை வழி தவறி போகிற பொழுது, இது பரலோகத்தின் போகிற வழி, இது நரகத்துக்கு போகிற வழி. இந்த பரலோகத்துக்கு போகிற வழியை விட்டு ஆண்டுடைய ஆசீர்வாதமான வழியை விட்டு தவறான வழியை போகிற பொழுது அது தவறான வழியை போகிறவர்களை தேடுகிறார். நம்முடைய நிலையை பார்க்கணும். நானும் ஒரு காலத்தில் வழி தவறி தெரிய ஆடு போல இருந்தோம். சகோதர பொன் நம்மளில் அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வழி தவறி போய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவருடைய வழியை விட்டு எங்கேயோ ஒரு உலகப்புறமான வாழ்க்கையில வாழ்ந்து பெயருக்கு ஒரு கிறிஸ்து நிலை வாழ்ந்துக்கிட்டு ஆனால் வழி தவறி போயிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தானே தேடி வருகிறவர். காணாமல் போன ஆடுகளை தேடி வருகிறது போல நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தை நீங்கள் படிப்பான். எசேக்கியேல் ஆகமத்தை நீங்கள் படிப்பீங்களானாக்கே 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து அப்படி படித்து பார்க்கணும். அப்பாறமா உங்களுக்கு என்ன மனசு தோன்றுதோ அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். 1லேருந்து 10 வசனத்தை நீ பார்ப்பீங்களானாக்க அது ஆயர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். மெய்க்கின் மறுபடியும் எந்த காலத்தில் எப்படிலாம் இருக்கிறான்னு சொல்லப்படும். சரி, அதை விடுங்க. அந்த 11ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 31 வசனத்தை நீ பார்ப்பீங்களானாக்க நல் ஆயன்னு சொல்லப்பட்டிருக்கும். 11லேருந்து 32 அதிகாரத்தினுடைய தலைப்பை பார்த்தோன்னா நல் ஆயன் சொல்லப்படும். அந்த நல் ஆயன் பற்றி அவரை அங்கே கொண்டு வருகிறார். அதே போல இருக்கிற நிலையை கொண்டு வருகிறார். நீ பார்க்கணும். அதில் பார்க்கிற பொழுது அந்த 12வது வசனத்தை தயவுசெய்து படித்து பாருங்க. எசேக்கியேல் 34 1லேருந்து 11 அதில் 12ஆம் வசனம் படிங்க. ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் நாட்களில் எல்லா இடங்களிலிருந்தும் மீட்டு வருவேன். ஆண்டவர் சொல்றார், நான் நல்ல ஆயன், என் ஆடுகளை தேடி போவேன் சொல்றார். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கும்போது அங்கே கொண்டு போனாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருக்கிறார். நான் தேடி போவேன், ஆடுகளுக்கு மந்த போனிருக்கும். என் அன்பானவர்களை இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என் இயேசு நம்மை தேடுகிறார். நம் ஒவ்வொருவரும் தேடுகிறார். மப்பும் மந்தாரமான அந்த பொல்லாத காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை தேடுகிறார். நமக்காக விண்ணக தந்தை தானே அவரை அனுப்பி நீ போ, அவர்களை தேடி கண்டுபிடி, அவளுக்காக பலி ஆயிட்டு அவளை கொண்டு சேர்த்தேன்னு சொல்லிட்டு அது தந்தை அனுப்பிவிட்டார். இயேசு அதுக்காக வந்து தேடுகிறார். அதனால தான் அவர் சொல்றார். இன்றைக்கு 12ஆம் வசனத்துக்கு நான் மப்பு மந்தரமான நாட்கள் இருக்கும். அந்த 12ஆவது வசனம் படிச்சிங்க இல்லவா, அது அப்படியே நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு கருத்து நீங்கள் இப்போ அப்புறமேல படித்து பாருங்க எந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படிக்க ஆயன்மார்கள் நல் ஆயன் சொல்லுகிற கருத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து. 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லி இருக்கிறது? 15 and 16 வசனத்தை ரெண்டும் இணைச்சி வரைக்கும் 15ஆம் வசனம் முதல்ல படிங்க, அப்புறம் 16 வசனம் படிக்கலாம். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இளைப்பாற செய்வேன் என்கிறார் ஆண்டவர். இளைப்பாற செய்வேன். இன்னைக்கு மக்கள் மத்தியிலே பார்க்கிற பொழுது கண்ணீர், கவலை, துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டமா இருக்கிறது. ஆடுகள் எல்லாம் பலவிதமான நிலையிலே சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது. மேய்ச்சலில் அது போட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும், தண்ணி இல்லாமல் அது இருக்கும், நோய் நோக்கானமாய் வந்துட்டு இருக்கிறது, கட்டுப்படுது இருக்கு. அங்கே அவர் சொல்லுகிற கார்த்தையை பார்க்கணும். இப்படிதானே ஒன்று இருக்கு. எனக்கு இந்த கருத்தை நான் பார்க்க என்னுடைய உள்ளத்திலே நான் இந்த வசன வார்த்தையெல்லாம் படிக்கிற பொழுது, இந்த வசன வார்த்தையெல்லாம் படிக்கிறது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற உணர்வாக நம்மை கொண்டு வருவேன். கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே. ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி எப்படி பட்டம் தெரியுங்களா? உங்களுக்கு டவுட் இருக்கணும். கண்ணீர் கடலினிலே நான் மூழ்கி கவிக்கையிலே
கர்த்தர் கரம் நீட்டி, கர்த்தர் தம் கரம் நீட்டி அப்படி வருகிறார். கண்ணீரெல்லாம் துடைத்து அரவணைத்து கொண்டு வரார். ஆடுகளை தேடி கண்டன. அந்த வசனத்தினுடைய 15 வசனத்துல இப்ப 16ஆம் வசனத்துடைய தொடர்ச்சியை கொண்டு வாங்க, கொண்டு வந்து படிச்சு பாருங்க அண்ணா, படிச்சு பாருங்க அக்கா. என்ன சொல்லுகிறது? காணாமல் போனதை தேடுவேன், காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். அலைந்து திரும்பி போதை, அலைந்து எங்கேயோ ஆடு அது பந்தயம் விட்டு போடுச்சு, ஆனா எங்கேயோ ஓடு போடுது. அது ஓடும்போது எப்படிக்கும்? கத்திக்கிட்டே போகும். தெரியாது, டவுன் பீப்புள் நகரத்தில் தெரியாது. காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். கத்திட்டு போகும், கத்தும். அது ஏன் கண்ணுக்கும்? அது காயப்பட்டிருக்கிறது. அந்த கண் என்ன மாறுபட்டிருக்கும்? என்ன அதெல்லாம் பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். ஒரு சகோதரன் அவன் வாழ்க்கையில ஏதோ கிறிஸ்தானத்துல பேருக்கு தான், அவன் கோயிலுக்கு இது வந்ததில்லை, ஆலயத்துக்குன்னு வருதில்லை. வருவான் எப்பயோ ஒரு நாள் திருவிழா நாட்கள்ல ஆலயத்துக்கு வருவார். திருவிழா நாட்கள்ல ஆலயத்துக்கு வருவார். இதோ ஆலயத்துல ஒரு பக்கம் நின்று அப்படி போயிட்டே இருப்பார். ஆண்டவருக்கு இல்லை. அப்படியே போயிட்டு பண்ணுது. அவருக்கு உடம்புல ஒரு நோய் உண்டாயிடுச்சு. டாக்டருக்கு போயிட்டு வந்துக்கும். டாக்டருக்கு போயிட்டு அங்கே போகும் பொழுது இப்படிலாம் அவர் டாக்டர் பழக்கமான நிலையை சொல்லி விட்டார். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அப்பொழுது அந்த சகோதரனை ஒரு மெய்ப்பன், யாரு, ஒரு அருத்தந்தை போய் பார்க்குறார். ஒரு அருத்தந்தை மெய்ப்பன் அவர் போய் பார்க்குறார். அவருடைய பங்கு அவங்க பேரிஸ், அவனுடைய பங்கு அவங்க பேரிஸ். இப்படி உடம்பு சரியில்லை படுத்திருக்கிறாங்க. அவன் போய் பார்க்குறாரு. கோயிலுக்கே போகாத ஒரு மனிதன், எப்பயாவது திருவிழா தான் போவேன், அந்த நேரம் இருக்காது. ஆனால் இந்த மெய்ப்பன், அந்த பங்கு தந்தை அவரை போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாரு. பார்க்குற பொழுது அந்த நோயாளி அப்படியே அழுறதை பார்க்கலாம். அழுதுட்டேன். எங்கள் ஃபாதர் சொன்னார், பிரதர் அங்கே போனேன், பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த சகோதரனுக்காக அந்த குருவான நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஜெபம் பண்ணிட்டு பாரத்தோடு கூட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஆண்டவர் இயேசு அங்கே சுகத்தை கொடுத்தார். அந்த சகோதரன் வாழ்க்கை மாறியது. ஆண் சமூகத்தில் கடந்து வர ஆரம்பித்தான். தவறாமல் கோயிலுக்கு வர ஆரம்பித்தான். அவங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்கிற பொழுது கண் நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, நோயின் பிடியிலே நான் வாடி, கண்ணீர் கடலிலே வாங்கிட்டு இருக்கும், இயேசுவின் கரங்களால் சுகமானேன். பார்க்கணும். தேடி வந்து ஆண்டவர் இயேசு படித்தவங்கள கட்டுவேன், நோய் அவங்க குட்டு விண்டுவர். என்ன அந்த ஆயன் தேடுகிற ஆயன் அந்த மாதிரி செயல் இருக்கும். சரி, அப்படியே நீ கொண்டு வருவீங்க. ஒவ்வொரு வசனத்து பாருங்க. புதிய ஏற்பாட்டு எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு எடுங்க. 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை எடுத்து வச்சு பாருங்க. அதுல பேதுருடைய நிலையில அவர் சொல்லி வருகிறார். எப்படி சொல்லிட்டு வர்றார் பாருங்க. நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளை போல இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திரும்பி நான் வந்த ஒவ்வொரு வசனமும் பின்னிங் எப்படி வருது பாருங்க. நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. அந்த சகோதரன் பார்க்கணும். கோயிலுக்கு வர அப்படி பண்ண இந்த கதிரன் நோவப்பட்டான். நான் அப்புறம்ல ஆண்டவர் அங்கே கொண்டு வந்துருக்கு. தவறாம இப்போ கோயிலுக்கு வரான். நல்ல ஒரு பாவம் பண்ணிட்டு தெய்வீக திருப்பில பக்தி விசுவாசத்தோடு கலந்து வந்துருக்கிறான். ஆண்டவர் மேய்ப்பன் தேடுகிறார். நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர் தானே செயல்பட்டு தேடிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றும் என் அன்பானவர்களே, அந்த ஆயன் தேடுகின்ற காரியமா இருக்கிறது. அந்த ஆயன் தேடுகிற கருத்தை நாம் அப்படியே பாடுகிற பொழுது என் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தியை எடுத்து படிச்சு பாருங்கள். யோவான் நற்செய்தியை பார்க்கிற பொழுது அந்த 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? 10ஆம் அதிகாரம் பார்க்கிற பொழுது தலைப்பரே நல் ஆயன் நானேன்னு சொல்ல இருக்கும். நல் ஆயன் நான், இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நல் ஆயன் நானே, நல் ஆயனானே. அந்த நல் ஆயன் சொல்லுகிற அந்த கருத்துக்களை கொடுக்கிற பொழுது அந்த வசனத்தை ஒவ்வொன்று படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் புறப்பட்டுக்கும். என் இயேசு பேசுகிறது. இயேசு பேசுகிறார். என் ஆயன் அவர் பேசுகிறார். என் ஜனமே, என் மக்களே,
என்ன ஒவ்வொருவரையும் பேரை சொல்லி அப்படியே கொண்டு வரான்ருக்கு. அந்த வசனம் பாருங்க, அந்த முன்ன படித்த வசனங்களோடு கூட இணைந்து கிணைந்து வருவீர்களால் அந்த வசனத்தை காரியங்களையும் இப்போ யோவான் 10ஆம் அதிகாரத்திற்கீங்களா, அதில் 11ஆம் வசனத்தை நீ படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது 11ஆம் வசனம்? நல்ல ஆயன் நானே, நல் ஆயன் நானே, நல்ல ஆயர் நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார், தன் உயிரையே கொடுப்பார். இந்த வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க, நல் ஆயன் நானே, ஆடுகளுக்காக 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 தன் உயிரையே கொடுப்பேன். நீங்கள் எல்லாம் வாழும் பொருட்டு நான் உயிரை கொடுப்பேன், நீங்கள் வாழும் பொருட்டு அனைத்து துன்பத்தை ஏறெடுப்பேன், பாடுகளை ஏறெடுப்பேன். எந்த நிலை கொண்டு வரார் பாருங்கன்றைக்கு இல்லைங்களா? அந்த ஆயன் நம்மை தேடுகிற ஆயனாகி இருக்கிறார். நாம் வாழும் பொருட்டு, நாம் நல் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் நம்மை தேடி வந்து இந்த நாளிலும் கூட மகனே மகளே என்று ஆடுகளாயிருக்க நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது, அல்லாக்கிறது. அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து நீ படிப்பீலானால் அந்த 27வது வசனம் என்ன சொல்லுகிறது? 27வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது, நான் எடுக்கிறேன் 27வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுவது என்ன அருமையான ஒரு கருத்து இருக்கும். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் குரலுக்கு செவி கொடுக்கும், அவையும் பின்தொடரும், அவையும் என் பின்தொடரும். என்ன கருத்து? ஆம்பிரியமானவர்களை ஆண்டவர் குரலுக்கு செவி கொடுத்து அந்த ஆயன் போகின்றிருக்கிறார். நாங்கள் கிராமம் அடிக்க சொல்ல நினைக்கும், அந்த ஆயன் பண்ணிட்டு இருக்கும், தோல் இடத்துல குச்சி போட்டுக்கிட்டு ஆயன் போயிட்டே இருப்பார், மேய்ப்பன் போயிட்டே இருப்பார். அந்த ஆடுகள்லாம் பார்த்தோன்னா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ஆடுனா அத்தனை வந்துட்டே இருக்கும். பின்னாடி ஒரு மேய்ப்பனா வந்து எல்லாம் இருக்கும். எல்லாம் பொதுவாகவே அவர் மேய்ப்பன் போறாருனாக்க பின்னாடி ஆடுகள் போயிட்டே இருக்கும். அப்படி நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் அந்த மேய்ப்பன் கீழே பின்னாடி போயிட்டே இருப்போம்னால் அந்த மேய்ப்பன் அப்படி நம் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வராயிருக்கிறார். ஆசீர்வாதமான அழைத்து செல்கிறார். இந்த ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். சரி, லூகாஸ் நட்சத்திரத்தில் நீ மண்ணை படிச்சீங்களா? ஆடுகளை தேடி போடுங்க. 15ஆம் வயதில் பாடு அந்த ஆடுகளை தேடி நடக்கும். அதிலே அப்படியே 15ஆம் வயதில் அப்படியே கொண்டு வந்து அந்த 7வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது என்று அந்த 7வது வசனத்தை, அந்த 15ல் 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அண்டக்கு அந்த மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பாருங்க, இன்றைக்கு காணாமல் போன ஆடு தெரியும், மனமாறாது எங்கேயோ போயிட்டு நான் சொன்ன அப்போ ஆணுடைய வழி வருகிற பொழுது அந்த சகோதரன் நோயோடு கூட இருந்தான், போய் குணப்படுத்தினாங்க, வந்து போயிட்டு கொண்டிருக்காங்க. பல்லவத்தில் எப்படி மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் இல்லைங்களா? பல்லவத்தில் எப்படி மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்? அதாங்க சொல்லுகின்ற வார்த்தை இருக்கு. இருந்த பல்லவத்தில் அங்கே சொல்றாரு, நினைக்கும் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். இந்த காரியங்களை கொண்டு வரணும். முதலாவது பார்க்கிறோம், நாம் எல்லாம் காணாமல் போன ஆடுகள், வழி தவறி போன ஆடுகள், கட்டுண்டு நோயோடு கொண்டு இருக்கிற ஆடுகள், மேய்ச்சலில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆடுகள், இங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இன்றும் அவர் குரலை இடுகிறார். குரல் தான் அந்த அவருடைய குரல். என் மந்தைகளை அவருடைய மந்தைகளாகி நம்மோடு கூட குரலிட்டு கூப்பிடுகிறார். பெயரிட்டு கூப்பிடுகிறார். ஆடுகளையும் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். சக்கையுள்ள கொண்டு வந்தோம். சக்கையிலிருந்து கொண்டு வந்து சக்கையை தான் அங்கே கொண்டு வந்து அப்படி அவுத்திட்டு வந்தார். இங்கே பார்க்குற பொழுது காணாமல் போன ஆட்டை பற்றி நம்ம பார்த்தோம். காணாமல் போன ஆட்டை எப்படிலாம் ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து அவருக்காக நடக்கும். இப்போ இந்த நாளில் கூட பிரிமகளே, அந்த லூக்கா நட்சத்திரத்தில் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி தான் அந்த காணாமல் போன ஆடு. 2வது பகுதியை பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு பெண்மணியானவள் வீட்டில் இருக்கிற பொழுது அந்த பணம் நகை நகையாக போட்டு வச்சுருக்கீங்க, வெள்ளி நாணயம், அது காயின்ஸ் அவருடைய வீட்டு
கீழே விழுந்து தேடதான் இருக்கு. அந்த கருத்தை பார்க்கும்போதுனாக்கா இயேசு என்ன தேட எப்படி இருக்குன்னு இருக்கும். உண்மையிலே அந்த 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 3 பகுதியும் காணாமல் போன ஆடு, வெள்ளிக்காசு, அடுத்தது காணாமல் போன பையன் மகனை இந்த கருத்தை நான் படிக்கும்போது உண்மையிலேயே நான் இந்த எனக்குள்ள ஒரு பாட்டு இருக்கும். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன்னுள்ளத்தில். இயேசு தேடுகிறார். இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் தேடுகிறார். அவருடைய ஏக்களை கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையை மாக்கும். கதறிடும் உன்னை பார்க்கின்றார். ஆடுகளைப் போல கதறிக்கிட்டு அழுகிட்டு இருக்கும், இல்லாமல் இருக்கும். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். அந்த பாட்டு உள்ளத்தின் இந்த பாட்டுக்கும் வசனமாக இருக்கும். சரி, எடுத்துட்டு பாடுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டானே, அதில் நீ பார்ப்பனாக்க காணாமல் போன திராக்மா ஒரு ஓமை கொண்டு வராங்க. அதில் பார்க்கிற பொழுது பெண் ஒருத்தி இருந்த 10 திராக்கமாக்கள், அதாவது அந்த வெள்ளி நாணயம், அது வெள்ளி நாணயம் அங்கே விழுந்து தேடிட்டு இருக்காங்க. அதில் அப்படியே நீ பார்க்கணாக்க அந்த 8வது வசனத்தை பார்க்கணும். அதில் கருத்து சொல்லப்பட்டிருக்கு. 10வது அப்படி கருத்து கொண்டு வாங்க. 8வது வசனம் பாருங்க. அதில் அப்படியே சொல்லியிருக்கோம். 8வது வசனம் பாருங்க. பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? ஓமை சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் ஓமையை சொல்லும் போதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற கருத்துக்களை தான் சொல்லி கொண்டு வருவார். எப்படி சொல்றாரு பாருட்டுக்கு. அவன் தேடி இது பண்றது இல்லையா? எப்படிலாம் தேடிப்பாங்க. எங்கே வச்சனோ தெரியலையே, எங்கே போச்சு தெரியலையே, வச்சுன்னு சொல்லிட்டு விளக்க கொடுத்துட்டு அவள் பிறக்கிறதும் வாரதும் கூட்டுறதுமாகன்றிக்கும் துடைக்கிறதுன்றிக்கும் எங்கே அதை கண்டுபிடிக்கிற வரதுக்கும் அது அப்படியே அவங்களுக்குள்ளாக இருக்குன்றிருக்கும். இருக்கும். அதே போலதான் இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் கடவுள் நம்மை தேடுகிறார். அந்த வெள்ளி காசை தேடுவது போல செல்வநாதன் எங்கே இருக்கிறான், அமிர்தம் எங்கே இருக்கிறான், ஒவ்வொருவரையும் அல்போன்ஸ் எங்கே இருக்கிறாங்க தேடுறாரு ஆண்டவர். பிரபு எங்கே இருக்கிறான், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தானே தேடுகிறாங்க. தேடுறார். அந்த கருத்து எனக்கு என் இயேசு உன்னை தேடுகிறார், வெள்ளி காசை போல தேடுகிறார் இல்லைங்களா? நாம் அவருக்கு கண்டு வரணும். சரி, அடுத்து நீங்கள் அந்த இது வசந்த படிக்கும்போது திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிலை தான் எனக்கு. தேடுகிறான்னு சொல்லும்போது திருவெளிப்பாட்டில் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை நீ பார்க்கிற பொழுது இந்த நடைமுறை வாழ்க்கையோடு கொண்டு வருகிறேன். எப்போ வருகிறது? கிறிஸ்மஸ் வருகிறது இல்லைங்களா? கிறிஸ்மஸ் வரப்போகிறது. அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வரப்போகிறது. கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லாருக்கும் தெரிஞ்சு தாக்கம். இயேசு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு அவர் போகிறார். யோசப்பு அவர் மனைவியை மரியாமல் தொட்டு அப்படி போகிறாங்க. எங்கே போனாலும் இடமே இல்லை. சத்திரத்தில் கூட, பப்ளிக் சத்திரத்தில் கூட இடம் இல்லை. அவர் பாட்டு கொண்டு அவர் போயிட்டு ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு கதவை தட்டி பார்க்குறாரு, இடம் இல்லை. அந்த வீட்டு தட்டி பார்க்குற இடம் இல்லை. சத்திரத்தில் கூட இடம் இல்லை. இந்த கருத்தை நீ பார்க்கும் பொழுது அன்னை மரியாவும் சூசியப்பரும் யோசப்பும் இந்த நாளிலும் விண்ணத்திலிருந்து மகனே நீ பிறக்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொரு கதவை தட்டி பார்த்தோம்பா, யாரும் கதவை திறக்கலப்பா, சத்திரத்தில் மாட்டு கொட்டாயில் தான்ப்பா நீ பிறந்த இன்னைக்கும் அப்படிதான்ப்பா மக்கள் இருக்கிறாங்க சொல்லி கொண்டு வருவாருங்க. இந்த தாண்டுக்கு பார்க்கணும் பெரிய கிறிஸ்மஸ் போட்டிருப்பானுங்க. ஆனால் கதவு திறக்கல. திருவெளிப்பாட்டில் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு கொண்டு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இதோ நான்
கதவு அருகில் நின்று நான் கதவு அருகில் வந்து தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். என்ன அருமையான பாட்டு பாருங்க. அன்னைக்கு யோசேப்பும் அன்னை மரியாவும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு கதவா யோசேப்பு போயிட்டு கதவா தட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு கதவா தட்டுறாங்க. அந்த வசனத்தை பார்க்கணும். என் தந்தை திறந்தானாக்க நான் உள்ள போய் அவங்களோடு கூட இருந்து அவங்களோடு கூட நான் உணவருந்தேன், அவங்களும் என்னோடு கூட உணவருந்துவாங்க. சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தா இருக்கிறது. இந்த வசனத்தை நீ பார்க்கும் பொழுது திருவெளிப்பாடு புனித பவுல் என்று சொல்லுவார். இன்னைக்கு புனித பவுல் இந்த கருத்தையே புனித பவுல் 2 கொரிந்தியர்ல சொல்லுவாரு. அவரு சொல்றது என்ன வர்த்தனை பார்த்தணும்? 2 கொரிந்தியர்ல பார்த்தனாக்க 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனம் 12 படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 12 13 கொண்டு வாங்க. அந்த 6ல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 12 and 13 வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். எங்கள் இதய கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. எங்கள் இதய கதவு எப்பொழுதும் அவன் சொல்றார் பாரு, புனித பவுல் சொல்றார் பாருங்க. எப்பவுமே உங்க இதய கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய கதவெல்லாம் திறந்து வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே வாரும் சொல்லி உட்கார வச்சு அவர்களோட மகிழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா நீங்க திறக்கிற மட்டும் போக முன்ன வசனத்துக்கு வந்து கொண்டு பார்த்து பாருங்கண்ணா. சரி, தொடர்ந்து படிக்கலாம். பிள்ளைகளுக்கு சொல்வதை போல் சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு சொல்வது போல சொல்லுகிறேன். எங்களைப் போல நீங்களும் உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். உங்கள் இதய கதவுகளை திறந்து வைங்க. அப்ப இதய கதவினை திறந்து வைத்தாக்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ள வருவாங்க. உணவுக்குள்ள வந்திருக்கு. அவர் உங்களுக்குள்ள தங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லைங்களா? எப்படி இருக்கும்? அந்த இயேசு கிறிஸ்து அந்த சக்கிய வீட்டுக்கு போனாரு. அவன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு சொன்னார். இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு அந்த ஒவ்வொரு கருத்தும் இருக்கும். மார்த்தா வீட்டுக்கு போனாங்க. மார்த்தா வீட்டுக்கு போனவனுக்கு அந்த இறந்து போன லாசரு அங்க உயிர்ப்பிக்க நிலை உண்டானது இல்லைங்களா? அந்த இதய குருதையை நீங்க திறந்து விட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன போராட்டம் இருந்தாலும் ரிலீஸ் மாற்றம் உண்டாகும். அதுக்காகத்தான் அவர் விண்ணத்தை வந்து இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கருத்துக்களை ஒவ்வொன்று சிந்திக்க நாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றிருக்கும்? மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தால் மரித்த லாசரை மீண்டும் கண்டான். சக்கேயுவுடனே இறங்கி வந்தான் இல்லைங்களா? சக்கையுடனே இறங்கி வந்தான். சந்தோஷமாக வரவிட்டான். மீட்புப்பட்டான். மீட்பு அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? நாம் இதய கதவை திறந்து வாங்க, ஆண்டவரே என் இதயத்துல வாங்க. என் இதயத்துல பல பிரச்சனை போராட்டம் கவலைன்னு அவரை கூப்பிடுங்க. அந்த நல் ஆயன் மேய்ப்பன் நமக்கு கடந்து வந்து நமக்கு தேவையெல்லாம் கட்டுகளை போடுறதோ அல்ல குளிப்பாடுறதோ என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அவர் செஞ்சிடுவார். ஆயன் நாம் இயேசு கிறிஸ்து தேடுகிறான். இந்த வசனத்தை ஒவ்வொன்று படிக்கிற பொழுது என்ன கருத்துக்கள் எந்த நிலையில் போயிட்டு பார்க்கணும் கண்டிருக்கும். சரி, இந்த முன்ன லூக்காஸ் படிச்சுக்கு தானே திருப்பி லூக்காஸ் எடுங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தில் நீ பார்த்தனாக்க 8வது வசனம் 9வது வசனம் நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? 9வது அந்த வீட்டுலாம் கூட்டி பெருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த வெள்ளிக்காசு காணாம போனது வெள்ளிக்காசு. அந்த வெள்ளிக்காசு கிடைச்ச உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். பார்த்தீங்களா? அந்த உதாரணத்துக்கு சொல்றார், ஓமையை சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. நான் கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு, அக்கா அந்த வெள்ளி காசு தடா போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டங்க போக்கா காட்டு கண்டுபிடிச்சிட்டே வாங்கக்கா அப்படி இப்படி சொல்லி
கூப்பிடுவாங்க இல்லைங்களா, கூப்பிட்டுருக்கீங்களா, அந்த அவர் சொல்ற பண்ணிருக்கும். அதே போல இப்படி ஒரு மகிழ்ச்சியான காரியம் தான் இருக்குங்க. என்ன என்ன என் அன்பானவர்களே அந்த வசனத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது முன்ன பார்த்தோம். லூக்காஸில் பார்க்கும் பொழுது 15ஆம் இடத்துல 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்ல, காணாமல் போன ஆட்டை காண்கிற பொழுது மகிழ்ச்சி உண்டாகும், விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் சொன்னோம். பார்க்கணும், விண்ணகத்திலே மகிழ்ச்சி. இங்கே பார்க்குற பொழுது அந்த 15ஆம் இடத்துல 10வது வசனத்தை நீ படித்து பார்த்தனா அது என்ன சொல்லுறாங்க, நான் சொல்லுறது எனக்குன்னா, அவ்வாறு மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். மகிழ்ச்சி உண்டாகும் சொன்னார். முன்ன பார்க்கும் பொழுது என்ன சொல்லுங்க, அங்கே பரலோகத்திலே மகிழ்ச்சி, பரலோகத்திலே விண்ணகத்திலே மகிழ்ச்சி, இங்கே தூதர்களோடு கூட மகிழ்ச்சி, வானதூதர்களோடு கூட மகிழ்ச்சின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, மனம் மாறணும், ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவரும் கடந்து வரணும். தேடி வந்த இயேசுவைக்கு நாம் தேடி கடந்து போய் அவருடைய அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிற நிலைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை மையப்படுத்துக்காக சொல்லுகிறேன். என் ஜெபமெல்லாம் மக்கள் மனமாறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். மக்கள் மனமாறணும். ஆதிலே இருந்து போல எப்பொழுதும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது அல்ல. அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்க இந்த காலகட்டத்திலே இறைவசன வார்த்தையெல்லாம் வாசித்து சிந்தித்து அவரிலே கடந்து போகணும். அவர் தேடி வந்திருக்கிறாரே, விண்ணகம் விட்டு வந்திருக்கிறாரே, நாம் அவரை தேடி போய் அவர் அனுபவிக்க கூடும் இல்ல. எப்பயுமே கண்ணீரும் கவலையும் துக்கமா இருக்குது. எப்படி என்ன வார்த்தைன்னு பார்க்கறதுக்கு அந்த ஆண்டவர் தேடி வந்திருக்கிற கருத்திலே பார்க்கிற பொழுது அந்த முன்ன பாட்டு நேற்றுக்கு தினத்தில் பாடி இருப்பேன். அந்த பாட்டு எதுவும் கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அவர் துடைக்கிறார். கண்ணீர் கலந்து அழுதிருக்கிறேன், உன்னை பார்க்கிறார். சக்கையை விட்டு பேதுரு படகுல இடம் கொடுத்தார். நீங்களா படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? சக்கை பார்க்கிறோம், மாத்தா பார்த்து சக்கை என்ன பண்றாரு, அவர் படகுல உட்காரத்துக்கு இடம் கொடுக்கிறார். மீன் எப்படி கிடைக்குது அப்படி இல்ல. அந்த மாதிரி நம்முடைய தொழிலிலே ஆசீர்வாதமான ஒரு தொழிலாக, நம்முடைய குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதமாக, எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் அவரை எடுத்து நாம் கொண்டு வரணும். தேடி வர்றார். அன்னைக்கு இடம் கொடுக்காத மாதிரி இடம் கொடுக்க கூடாது. கொடுங்க. இயேசுவே வாங்க, என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் தொழிலுக்கு வாங்கன்னு அவரை கூப்பிட்டு கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஒரு கருத்தை பார்க்கணும். வெள்ளி காசு தேடுவது போல பின்னால் தேடி கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷப்படுகிறான். அதை விட உயர்ந்ததாக தான் நம்மை ஆண்டவர் வெள்ளி காசுனாலே உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்மை தேடுகிறவராக அவர் இறங்கி வந்திருக்கிறார். பிரிய மாணவர்களே, கேட்டு ஒவ்வொரு கருத்தை நாம் சொல்லிக்கிட்டு கடந்து வரணும். மனமாற்றத்துக்காக நாம் ஜெபிக்கணும். மனமாற்றத்துக்கு மக்கள் மனமாறுவதற்காக ஜெபிக்கணும். இன்னும் பாவத்தின் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி அனுபவித்து கடந்து வரணும். அந்த நாம் ஒரு பாவி மனம் திரும்புவதற்காக செயல்படுகிற பொழுது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லப்பட்டல்லவா? உங்கள் ஜெபத்தினால கணவன் மனைவி குடும்பத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிற பொழுது, மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிற பொழுது, அங்கே ஒரு பாவி மனம் பறக்கிற பொழுது, நீ யாருக்காக, உதாரணத்துக்காக உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருவர் பாவ வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கிறான், அவருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது அவன் மனமாற்றம் ஆயிட்டு பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க பல்லவத்தில் வனதொழிலில் உண்டாகிற மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்கு கடந்து வரும். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அப்படித்தான். இந்த ஊழியத்துக்காக, நற்செய்தி ஊழியத்துக்கு, அறிவிப்பு ஊழியத்துக்காக இன்னைக்கு பார்க்கணும், தொலைக்காட்சி ஊழியத்துக்காக பணம் பார்க்கணும். அவர்களுக்கு இந்த காணிக்கை அந்த நற்செய்திக்காய் பயன்படுத்தி அதனால ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. இல்லைங்களா? நாம் பார்க்கணும், அதுக்காக நாம் கொண்டு வரணும். ஒவ்வொரு கருத்து பார்க்கணும். சரி,
முதலாவது பார்த்தோம் ஆடுகள் பார்த்தோம், இன்னைக்கு அடுத்தது வெள்ளி காசுன்னு பார்த்தோம். அடுத்து ஒரு கருத்தை நான் சொல்லி போகலான்னு நினைக்கிறேன். அடுத்து காணாமல் போன மகன் என்ற ஒரு அர்த்தம் அதே லூக்கா சந்ததியில் 15ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். 15ஆம் அதில் அதே கருத்து தான் நான் சொல்ல பார்க்கணும். அதில் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு கருத்தை பார்க்கணும். 15ஆம் அதில் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் 11 to 24 வசனத்தையும் அந்த தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குது? காணாமல் போன மகன் ஓமை. காணாமல் போன மகன் ஓமைன்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த காணாமல் போன மகன் ஓமை போகும்போது அந்த வசனத்தை ஒவ்வொன்றும் நிறைய நீங்கள் படித்து தான் கேட்டு தான் லூக்கா நற்செய்தி எல்லாரும் எடுக்கிறீங்களா? எடுத்துக்கிடுங்க, எல்லாம் எடுங்க. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 11 to 24 வசனம் மாரி முன்ன படிச்சிருப்பீங்க. அதுதானுங்க. அதில் அந்த காணாமல் போனப்பா அது இருக்கும். அப்பா விட்டு தந்தை விட்டு அவன் தொலை உறுப்புறான். அந்த 13ஆம் வசனம் பார்த்து 13ஆம் வசனம் படித்து பாருங்கள். அந்த 13ஆம் வசனம் அந்த அருமையான வார்த்தை இருக்கும். 13ஆம் வசனம் அருமையான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்க, சில நாள்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினான். தொலைநாட்டுக்குன்னு சொல்லுகிற பொழுது இந்த கருத்தின் காரியங்கள் என் உள்ளத்திலே பதிந்ததாக நான் அப்படி தூயாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு விட்டு ஒரு பாவம் செய்கிற பொழுது டிஸ்டன்ஸ், அடுத்த ஒரு பாவம் செய்கிற பொழுது டிஸ்டன்ஸ், அடுத்த பாவம் செய்யும்போது டிஸ்டன்ஸ், அடுத்த பாவம், அப்படியே பாவ வாழ்க்கும் போது ரொம்ப தூரம் போயிட்டான், தொலைநாட்டுக்கு போயிட்டான். கருத்தை சிந்திக்கணும். தகப்பனை விட்டு தொலைநாட்டுக்கு போயிட்டான்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு வாழ்க்கை வாழ்கிற பொழுது தொலைநாட்டுக்கு தொலை இடத்துக்கு போயிட்டுமா இருக்கு. ஆண்டோட போயிட்டா இருக்கு. அப்போ ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? அவனுடைய வாழ்க்கையிலும் என்று எப்படி இருக்கும்? இவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம், எல்லாத்தையும் கொடுக்கிறவரும் நடக்கிறவரும் இவர் தான். இன்னைக்கு அநேக நிலையில பார்க்கிற பொழுது பிசாசானவன் அப்படி இழுத்துட்டு போறான். அந்த ஊதாரி மகனை எப்படி இழுத்துட்டு போனானோ அதே போல நிறைய மக்கள் இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவரை தேடுதல் இருக்கு, அவன் போயிட்டு இருக்கு, தப்பு ஆண்டவரை விட்டு பிடிக்கும். தொலை பாவம் பண்ணு சென்னி அப்படி தொலைநாட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஆண்டுடைய ஆசீர்வாதம். ஆனால் இவர் தேடுகிறவர், பார்க்கிறவர். பாவத்தின் சேற்றில் மூழ்கியிருந்தேன், கண்ணீர் கடலில் மூழ்கியிருந்தேன், வாழ்ந்திருந்தேன், நோயும் அப்படியா இங்கு நிலைகளை. ஆனாலும் ஆண்டவர் தேடுகிறார். அதுக்குத்தான் அந்த நாளில் கொண்டு வந்து சேர்ந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே. தொலைநாட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கும் அந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் தொலைநாட்டுக்கு போயிட்டார் இல்லைங்களா? அங்கே தொலைவு போயிட்டார் இருக்கு. அங்கே எல்லாத்தையும் சொத்து எல்லாம் இணைஞ்சிட்டு அந்த நாட்களில் அந்த பஞ்சம் உண்டாகிற பொழுது நடக்கிற ஒரு நிகழ்வு. அந்த வசனத்தை நீ எடுத்து வச்சிருக்கிறீங்க. அதில் நீ படிக்கும் போது என்ன பண்ணுனாக்க அந்த 16ஆம் வசனத்தை நீ படிச்சு பாரு. என்ன சொல்லுகிறது? அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். பண்ணி சாப்பிட, ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. என் அன்பானவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது என் தூய ஆவிலை உணர்ந்து செல்லவில்லை. சில சகோதரிகள் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை துன்பமும் அனுபவிப்பார்கள். அவர் என்னிடம் வந்து ஜபத்துக்காக அல்லது ஆலோசனைக்காக கேட்பாங்க. நான் அவர்கிட்ட சொல்லுகிறேன், இந்த கவலை உங்களுக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் அவரிடம் இல்லாத ஏதாவது இருக்குதா? ஆண்டிடம் இல்லாத இருக்குதா? அவரால் முடியாத ஏதாவது இருக்குதா? ஏன் உங்களுக்கு இல்லை? நீங்க அவரை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறீங்க. இந்த நாளிலும் இந்த கருத்துக்களை கொண்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விலகி போயிட்டு இருக்கிறீங்க. என் அன்பானவர்களை பார்க்கணும், விலகி போயிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் அந்த நிலை உங்களுக்கு அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் அப்படியே சிந்தனை பண்ணுவாங்க. அப்படின்னு அவருக்கு இறைவசன வார்த்தைகளை சொல்லி மனம் திரும்பி கொண்டு வருகிற நிலைத்தான். திருத்துவர் பண்ணி பார்க்கிற பொழுது 14 குறிச்சுக்கிட்டுங்க, படிக்க வேண்டாம், குறிச்சுக்கிட்டு என்ன வரைக்கும் சொல்லிருப்பேன். 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுது, தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காகவே கடவுளை படிச்சுதான், தட்டி தடவியாவது கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா?
அந்த சகோதரனுக்கு சாப்பிட்றது கூட உணவு இல்லாத அந்த பண்ணி தின்றது அது கூட சாப்பிட்றது இல்லாமல் அவள் பட்டினி போதுதான் அவனுடைய நிலை மாறுகிறது. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது? அவர் அறிவு தெரிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆள்களுள் தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க நான் இவ்வாறு பசியால் சாகிறேனே. பாருங்க, அறிவு தெளியணும். நான் மீண்டும் சொல்லுகிறது என்ன? ஆண்டிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாதும் இல்லை. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அப்படி தொலைவா போய்விட்டோம். அறிவு தெரிந்தவராக மீண்டுமாக ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுன்னு அந்த ஊதாரிமான போல கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் தேடி வருகிற பொழுது அவர் நம்மை தேடுகிறவராக செயல்படுகிறவராக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறிச்சிக்கிடுங்க. 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அவரை தேடி செல்வீர்களால் அவர் உங்களை தேடி வருவார். ஜாயின் வித்திங் கைண்ட். அவரை தேடுவாங்க, அவரும் உங்களை தேடி வருவான்ட்டு. எத்தனை அருமையான கருத்துக்கள்! ஆண்டவர் தேடுகின்ற கருத்துக்களை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காணாமல் போன ஒரு ஆட்டை போல, வெள்ளிக்காசையை போல தேடுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்நிலையைத்தான் நாளை பார்க்கிறோம். ஏன் தேடுகிறான் பார்க்கிற பொழுது, எங்கே உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன்னுள்ளத்தில். நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தந்தை அவர்கள் இந்த பாடலை பாடினார். அப்போ மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறினாங்க. அந்த உணர்வு எனக்கு நிற்கிறது. இந்த வார்த்தைகள் பார்க்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நற்செய்தி வசன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரணும் ஆசை. ஆனால் ஆண்டவர் தான் என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன்னுள்ளத்தில். என் இயேசு தேடுகிறார். காணாமல் போன ஆட்டை தேடுவது போல, வெள்ளி காசை தேடுவது போல, காணாமல் போன ஆட்டை வெள்ளி காசை தேடி கண்டுபிடித்தது போல கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அந்த ஊதாரி காணாமல் போன மகனை குறித்து நாம் சிந்திக்கிறோம். லூக்கா நத்திலே பார்க்கிற பொழுது நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பன்றி தின்ற அந்த உணவு கூட அவனுக்கு இல்லாத போதுதான் அறிவு தெளிவாகிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் வருகிற பொழுது ஏன் எனக்கு எப்படி? அறிவு தெளியணும். அறிவு தெளிந்து நாம் கடந்து வரணும். நான் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது, என்னுடைய ஊழியத்தை நான் கடந்து வராத காலத்தில் பார்க்கிற பொழுது இந்த நிலையெல்லாம் உணரப்படவில்லை. அது என் தலைவிதி நினைச்சிட்டு இருந்தேன். தலைவிதி அல்ல, மாறாய் ஆண்டவரை தேடுகின்ற காரியங்களுக்காக வைக்கின்ற காரியங்களாக இருக்கின்றது. இந்த லூக்கா பார்த்து 15ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கும்பொழுது ஊதாரியமாக இந்த பண்டித்தினதுக்கு அறிவு தெரிந்தவனாய் கடந்து வராங்கல்ல, அந்த இது பண்ணிருக்கும். இந்த 14ஆம் வசனம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க, பைபிள் எடுத்துருக்கீங்க. லூக்கா சத்தி தான் 15ஆம் அதிகாரத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நீ பார்க்கிற பொழுது அந்த 16ஆம் வசனத்தினுடைய கருத்தில் நீ பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், அறிவு தெரிந்தவராய் இருக்கும். அப்போ அவர் உடனே தெரியலக்க உடனே அவங்க புறப்பட்டு பார்க்கணும். அந்த 15ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்க்கணும். 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். என்ன ஒரு பாசம் பார்க்கணும் இல்லைங்களா? அந்த 20 வசனம் பார்க்கணும் இருக்கு. அது நேற்றுக்கு சொல்லிருக்கேன், நீங்க தேடி வாங்க அவருக்கு வராரு, கட்டி கடிச்சு விடுவான்ட்டுக்கு. இந்த வசனத்தை இணைச்சி படிச்சு பார்க்கணும். சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியம் சொல்லணும். தூய் ஆகிற உணர்த்துறாரு. நாங்க ஒரு திருவிழா போயிருந்தோம். ஒரு திருவிழா, நிறைய கூட்டம்,
நிறைய கூட்டம். அந்த நிறைய கூட்டத்தில் அந்த பையன் ஒரு 4 வயசு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பையன், சின்ன பையன், அந்த கூட்டத்தில் வேடிக்கை பார்த்துருந்தவன் அப்படியே அந்த வேடிக்கையில் அந்த இது பார்த்து அவங்க கூட போயிட்டான். அப்பா அம்மா இது கவனிக்கல. அப்பா அம்மா இது அவனு கூட தான் இருக்கிறான்னு நினச்சிடுவான். அப்புறமால பார்த்தானா பையன் காணும். பையன் காணாத உடனே அந்த அம்மா ஒரு அழுகுறான் பாருங்க. அப்பா ஒரு பதறா இருப்பாருங்க. எனக்கா போய்டும் பெற்ற பாசம் எப்படிக்குன்னு அப்போதான் நான் உணர்ந்தேன். என்ன அழுறான்னு கேட்டுக்கு அவங்க தலையாடிக்கு இருக்கிறாங்க, மாறு அடிச்சுக்கிறாங்க, ஓடுறாங்க, ஒட்டிடுறாங்க. பையனை காணிட்டு ஓடுறாங்க, ஒட்டிடுறாங்க. சிட்டி ஒன்று இருக்குன்ட்டுக்கு அந்த ஓடுற ஒடியை பார்த்துட்டுக்கு ஒன்றாங்க. அங்கே போயிட்டு அந்த திருவிழாவில் அங்கே ஆண்டர் மாதா பார்த்து அங்கே வேண்டிக்கிறேன் நடப்பாண்டுக்கு பார்த்துக்கலான்ட்டு அங்கே போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க. இப்படி அழைச்சி ஓட்டிருக்காங்க. இப்படியே ஓடிட்டு பொழுது அவங்களுக்கிட்டே இருக்கு இந்த அவன் ரொம்ப வேடிக்கை பார்க்குற ஒரு பையன். அதனால அந்த வேடிக்கை பண்ணி அங்கே போனேன்னு பார்த்து அங்கே போயிட்டுருக்கு. அதில் போயிட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சாங்க பாருங்க. கட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்டு எப்படி தான் தெரியல. என் மனக்கண்ணு முன்னாடி அப்படி இன்னும் இன்னும் இருக்குது. எனக்கு நான் பார்க்குற பொழுது அங்கே ஒரு மகன் காணாமல் போகும்போது எப்படி அவங்க வாழ்ந்துருப்பாங்கன்னா, அதே நம்மளை தாயின் கருவயத்தில் உருவாக்கின அந்த அருமை ஆண்டவர் அவர் ஏக்கத்தோடு கொண்டு காத்திருக்கிறார். எப்போ பையன் வருவானோ தெரியலையே, போயிட்டானே அப்படின்னு தெரிஞ்சுருக்கீங்க இல்லைங்களா? எப்போ அந்த மகள் வருவானோ தெரியலையே இல்லைங்களா? நாம் தேடி அவரை கடந்து வரணும் அவர் காத்துட்டு இருக்கிறார். அந்த வசனத்தின் கருத்துக்களை நீங்கள் உணர்வாட்டி தயவு செய்து ஓப்பன் எல்லாம் எடுங்க. அந்த வசனத்தில் நீ படித்து பாருங்க. அந்த 15 வசனத்தில் பாருங்க என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த உடனே அவர் புறப்பட்டு, உடனே யாரு? அந்த ஊதாரி மகன் சாப்பிட்றதுக்கு உணவு கூட இல்லாத கட்டி அந்த மகன் என் அப்பா கிட்ட வேலைக்காரனுக்கு தேவையான உணவு இல்லாமல் இருக்கிற பொழுது நான் இப்படி பட்டினியா இருக்கிறேன் என்று தெரிஞ்சு அறிவு தெளிந்தவனாக திரும்பி வரான். அப்படி திரும்பி வருகிற பொழுது தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போது தொலைவில் தூரமா வந்துட்டு இருக்கிறான். தொலைவில் வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் தந்தை அவரை கண்டு, அவருக்கு அப்படின்னா பாருங்க, எப்ப பாரு ஏக்கம், எப்படி ஏக்கமா இருந்திருப்பாரு பாருங்க. இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நமக்காக நம்ம ஒவ்வொருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார், ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அவரை கட்டி தழுவி அந்த ஊதாரி மகனை கட்டி தழுவி முத்தமிட்டார். இன்னைக்கு உங்களை கட்டி தழுவி முத்தமிட இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலை எப்படிப்பட்டு திரும்பி வந்தா போதும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். பார்க்கணும் இருக்கு இல்லைங்களா? என் இயேசு உன்னை தேடுகிறார். ஆண்டவர் நம்மை தேடுகிறார், காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, மனம் திரும்பி வா என்று காத்து கொண்டிருக்கிறார். என் ஜனமே மனம் திரும்பி இயேசுவிடம் ஓடிவா. கருத்துக்கள் 1000 தொடரலாம். அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிற பொழுது உள்ளம் புரிட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 20 வசனம் படிச்சிங்களா, அது அப்படியே படிச்சுக்கிட்டு 24வது வசனத்தை படித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறது. 24வது வசனம். அப்போது அங்கே வருகிற பொழுது அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பார்க்குற பொழுது அந்த 24வது வசனத்தில் ஓ மை காட் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு பாருங்க. அந்த தந்தை என்ன சொல்ல பாருங்க. இன்றைக்கு என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். மீண்டும் கிடைத்தான் பாருங்க. என் மகன் இறந்து போயிருந்தான், காணாமல் போயிருந்தான். அதாவது காணாமல் போவதே இறந்து போவது அர்த்தம். காணாமல் போவதே இறந்து போவதற்கு அர்த்தம். நாம் பாவத்து ஆண்டை விட்டு விலகி போவதே அவன் மரித்ததுக்கு அர்த்தம், இறந்து போனதுக்கு அர்த்தம். திரும்பி வருகிற பொழுது அவன் உயிர் பெறுகிறான் அர்த்தம், மறுபடியும் பிறந்தது அர்த்தம்.
கருத்து பார்க்கணும். ஆண்டவரை பேச விட்டு விலகி போகிற பொழுது அவன் காணாமல் போகிறான் போது அவன் இறந்து விட்டான். மீண்டும் மனம் திரும்பி வருகிற பொழுது அவன் உயிர் பெற்று மறுபடியும் பிறந்தவனாக வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட் கிரேஸ், பிரைஸ் தி லார்ட். இன்று அப்படியாக கடந்து வரணும். அப்படி வருகிற அந்த மனம் திரும்பி வருகிற பொழுது என்ன நடக்கின்றது? என் அன்பானவர்களை பார்க்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லி நான் கொண்டு வரேன், தூயா உணர்த்துறத நான் சொல்றேன். வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த மனிதன் திரும்பி வருகிறான், புதர்மன் திரும்பி வருகிறான். திரும்பியும் அவன் தந்தை விட்டு போவானா? சொல்லுங்கண்ணா, போவானா? வாழ்க்கையில அனுபவிச்சிட்டான், அவன் திரும்பி போவானா? ஒரு காலம் போக மாட்டான். சரண்டர் டு சரண்டர் இல்லைங்களா? அதே போல நம்முடைய வாழ்க்கை மாறுபட்டதா இருக்கும். வந்துச்சுனாக திரும்பி போகக்கூடாது. நான் சொல்லுகிற பொழுது ஆண்டை விட்டு போய் தான் இந்த கதியானது, இந்த வழியில ஆனது. மீண்டும் திரும்பி வந்த எனக்கு திரும்பி போவாங்களா? போக முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் வாழ்க்கையிலையும் வாழக்கூடாது. பார்த்து மதிச்சிருக்கும். ரோமர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ரோமர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன சொல்ல நினைக்க, பாவத்திலே இறந்து போன, பாவத்திற்காக மரித்த ஒருத்தன் மீண்டும் பாவம் செய்ய முடியுமா? பாவத்துக்காக மரித்த ஒருவன் மீண்டும் பாவம் பண்ண முடியுமா? செத்து போயிட்டான், பாவத்தை பற்றி செத்து போயிட்டான், மீண்டும் பாவம் முடியுமா? பூதாரி மகன் போயிட்டான், திரும்பி வந்தான், அவன் திரும்பி பாவம் பண்ணுவானா? இல்லைங்களா? அதே போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மனம் திரும்பி வருகிற பொழுது உண்மையான ஒரு மனமாற்றத்தோடு கூட அவரோடு கூட வாழ வேண்டும். அதுதான் அவர் கொண்டு இருக்கிற காரியமா இருக்கிறது. சரியா இருக்குது. சரி, அந்த 24ஆம் வசனத்தை நீ படித்து பாருங்க. 24ஆம் பார்க்கும்போது என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான், அவன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் வந்து விட்டான் சொல்லித்தான் அங்கே எல்லாரும் முன்னாடி ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி மொத்தம் விட்டு கொண்டு வராருங்க. அடுத்து அப்படி பார்க்கும் பொழுது அந்த 22வது வசனத்தை நீ பார்க்க முடியும். அந்த அந்த சொல்றாரு, அந்த 22 வசனத்தை மேலே பார்க்கணும். 22, 23 வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த அந்த முத்தமிட்டு கொட்டு அடுத்து கொண்டு வராரு. என்ன சொல்ற பாருங்க. தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து, ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். என்ன சொல்ற? அந்த 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது உயர்தரமான அருமையான ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டாந்து போடுங்கப்பா, உயரமான போடுங்கன்றாங்க. அடுத்தது என்ன சொல்ற? காலுக்கு மிதியடி போடு கொடுங்க. அப்புறமா என்ன சொல்றாங்க? அவருக்கு கைக்கு மோதிரம் போடுங்கன்னு சொல்ற, மோதிரம் போடுங்க. கொளுத்து அடுத்தது பார்த்தினாக்க கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் சொல்றாரு. மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் சொல்றாங்க. மகிழ்ந்து சொல்லி பாவி மனம் திருக்கிற பொழுது நேர்த்திக்கு முந்தினத்தையும் சொல்லியிருக்கிறேன். எப்படி பரலோகத்தில் மகிழ்ச்சி, இங்கே மகிழ்ச்சி, இங்கே நேரடியாக மகிழ்ச்சி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அந்த உடைகளை, அந்த ஆடையை, உயர்தரமான ஆடையை கொடுங்க சொல்றாங்க. உயர்தரமான ஆடையை கொடுங்க சொல்றாங்க. அடுத்தது என்னது? மோதிரம். அடுத்தது காலுக்கு மிதின்னு சொல்ற. இந்த கருத்து எனக்கும் அந்த கொளுத்த ஆடைகளை கொண்டு வருங்க. இந்த 3 கருத்தை நான் பார்க்கும்போது உயர்தரமான கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை கொண்டு பண்ணுக்கும். ஆடைன்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, ஆடை, உயர்தரமான ஆடை. அந்த ஆடை என்ன இருக்கும்? பாலிஸ்டர் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு. இந்த ஆடை வெண்ணிற ஆடை, பாவத்திலாம் கழுவி பரிசுத்தமாக வந்திருக்கிற நிலையிலே கொடுக்கிற ஆடை. நாம் திருமுழுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்போம். அந்த திருமுழுக்கு கொடுக்கும்போது வெள்ளை துணி போடுவாங்க, வெண் ஆடையை போடுவாங்க. பார்த்துருக்கீங்க தானே? நான் பார்த்துருக்கிறேன். வெண் ஆடை. அந்த வெண் ஆடைக்கு எனக்கு பரிசுத்தமான நிலையில் கொண்டு வருகிறது தான். இதை தயவுசெய்து திருவெளிப்பாட்டில் நீங்கள் சொல்கிற வசனத்தை எடுத்து படித்து பாருங்கன்னா எப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை, அந்த வெண் ஆடை, அவருக்கு உயர்ந்த ஆடை என்பது வெண் ஆடையைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உணர்கிறேன். துயாவிலே திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீ படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? தங்கள் ஆடைகளை கரைபடித்துக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர், அவர்கள்
வெண்ணாடை அணிந்து வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. அதுக்கு அவர்கள் தகுதி பெற்ற வெண்ண ஆடை அணிந்தவர்களாக எனக்கு பின்னாடி வருவாங்க. அவர்கள் தகுதி பெற்றவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்தை பார்க்கணும், பார்க்கணும், சிந்திக்கணும், சிந்திக்கணும். அவர்கள் பின்னாடி அவருக்கு அந்த நல்ல ஆயனுக்கு பின்னாடி வருகிறவர்கள் வெண்ணாடை அணிந்தவர்களாக அவருக்கு பின்னாடி இருக்கும். அந்த தகப்பனுக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி இந்த நிலை எங்கே இருக்கிறது? அந்த வெண் ஆடைன்னு சொல்லுகிற பொழுது எப்படி இருக்கும்? இந்த வசந்தை திருவள்ளிப்பாட்டில் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிச்சுதானே. அப்படி வெண்ணாடை அணிந்தவர்களுக்கு தான் உயர்ந்த நிலை, அந்த பரலோகத்தில் உண்டான நிலை. அதே திருவள்ளிப்பாட்டிலே 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீட்டிருந்தார்கள். அதுல 24 மூப்பர்கள் வீட்டிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். வெண்ணாடை அணிகிறவர்கள் தான் அங்கே, பரிசுத்தமான ஆடை அணிகிறவர்கள் தான் அங்கே. உலகமான இல்ல, பரிசுத்தமான நிலை வருகிறவர்கள் தான் அங்கே. அந்த அவரோடு கூட சொல்றாள், என்னோடு கூட அங்கே அமர்வான் இருக்கு. இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, காணாமற் போன மகனை தேடுவது போல ஆண்டவர் தேடி காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் துயரம் வருகிற பொழுது திரும்பி வாருங்கள், அவரிடம் வாருங்கள். ஆண்டவரே, என்னை பாவத்தை எல்லாம் மன்னிங்கன்னு கேளுங்க. அவர் மன்னிக்கிறவராக, அவர் ரத்னால கழுவி அந்த ஆடைகள் எல்லாம் வெண்மைப்படுத்துவர்களாக, வெண்ணடை கொடுப்பவராக இருக்கிறார். அதுதான் பார்க்கணும். அடுத்து நான் பார்க்கிற பொழுது மோதிரம் சொல்லப்பட்டிருக்கும். மோதிரம், அந்த மோதிரம் எப்படின்னு பார்க்கணும், நான் தொடங்கிருக்கும். மோதிரம் பார்க்கும் பொழுது அது சாதாரண நிலை இல்லை, அது உடன்படிக்கை மோதிரம் கூட சொல்லலாம். மகன் தந்தை என்கிற உறவுலே வளர்கின்ற ஒரு முறையில் தான் மோதிரம் சொல்லலாம். அந்த பாசத்தின் உறுதிப்படுத்துகிற, எனக்குள்ளதான் உனக்கு தான் தர்றேன் என்ற நிலையில தான் ஓப்பன். தொடக்க நூல் 41ஆம் அதிகாரத்தை எடுங்க. தொடக்க நூல் 41ஆம் அதிகாரத்தை தூய நுணுத்துறார். அதில் பார்க்கிற பொழுது யோசேப்பு அழகான மனுஷங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இது படிச்சுன்னு இருக்கிறது. நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் தொலைவு. யோசேப்பு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். அங்கே சோதனைப்பட்டு பாவத்தில் கொண்டு பண்ணும்போது ஐயோ ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்யலாமான்னு தப்பி ஓடி போயிடுறார், ஜெயிலில் போகிறாங்க. கடவுளுடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்து செயல்பட்டதை அந்த பார்வோன் ராஜா, பார்வோன் அரசன், ஈத்து பார்வோன் நினச்சி பார்க்குறான். இப்படிப்பட்டவனான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்போ என்ன பண்ண தெரியலாங்க, தொடக்கம் எடுத்துட்டுங்க 41ஆம் அதிகாரம் எடுங்க. 41ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அதில் நீ பார்ப்பீங்க, பார்வோன் ராஜா அரசன், அந்த எகிப்து நாட்டு அரசன் அந்த யோசேப்புக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தா 42வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை கழற்றி, மோதிரத்தை கலத்தி அதை யோசேப்பு கையில் அணிவித்து, அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான். அந்த மேலூட்டு வசந்தெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கும், எனக்கு பதில் இவன் தான், இந்த நேரத்தெல்லாம் ஆலோசனை இவன் தான் சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கழுதி அவன் கையில் கொடுக்கிறாங்க. இது இங்கே நாம் பார்க்கிற பொழுது இது எப்படி கொண்டு வாங்க, எப்படி இருக்கு இல்லைங்களா? மோதிரத்தை கடைந்து அவர் கையில் போடுறது எப்படி இருக்கும்? என் அன்பானவர்களே, நாம் திருந்தி வருகிற பொழுது ஒரு உடன்படிக்கை செய்கிறார். மகனை எனக்குள்ளதான், உனக்கு தான் தம்பி, உனக்கு தான் மகனை சொல்லி நமக்கு கொடுக்கிறார். நமக்கு அதிகார காரியங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாத காரியங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு நீ எங்கேயும் போக மாட்டார் நிலை கொண்டு வருகிறார். பார்க்கணும். பார்வோன் ராஜா யோசேப்பு கொடுத்தார். இன்று உங்களையும் என்னையும் படைத்த நம் ஒவ்வொருவரையும் படைத்த ஆண்டவர் மனம் திருப்பி வருகிறது, அப்படியா கொடுக்க இருக்கிறார். அதே கட்டத்தில் நீ காலுக்கு மிதியடின்னு சொல்லப்பட்டிருக்கிறவா, அதை கூட நான் கொண்டு வருகிறேன். அந்த காலுக்கு மிதியடி போடுகிறது நிலை என்ன, காலுக்கு மிதியடி போடுகிறது நிலை என்ன பார்க்கிற பொழுது என்ன சொல்லுகிறது? என் அன்பாவுகளை பார்க்கணும்.
எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். எபேசியர் 6:15 அதை எடுத்து படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? அமைதியை அருளும் நற்செய்தியை அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்தின் நிலையை அறிவிக்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் காலிலே மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். நற்செய்தி அறிவிக்கணும். என்ன? நான் பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் என் அருமை ஆண்டவர் என்னை பாவத்தில்லாம் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்கிற ஒரு நற்செய்தி. பாவிகளை தேடி வந்தார் இயேசு என்கிற ஒரு நற்செய்தி. நமக்காக பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற நற்செய்தி, இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு மிதியடியாக போட்டுக்கொண்டு சொல்றார். ஒரு மிதியடியா ஆர்வத்தை நீ போட்டுக்கொண்டு சொல்ற. என்னைக்கு மனம் திரும்பி வருகிற பொழுது இப்படிப்பட்ட அந்த அடுத்த வசனம் அடுத்தது நீ பார்ப்பேன்னா லூகாஸில் 10 பார்ப்பீங்கன்னாக்க அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அருமையான அந்த மிதிரி எதிர்க்காங்க பிசாஸ். அந்த எடுத்து லூகாஸ் 10 எடுத்து படிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு காரியமா இருக்கிறது. அது இன்று நீ பார்க்கணும். அதுல பார்க்க முடியும்னா சொல்லப்பட்டிருக்கு, பார்க்கணும். பாம்புகளையும் தேள்களை மிதிக்கவும் பகைவரின் வலிமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. என் அன்பான சகோதரமே, பாம்புன்னு சொல்லுகிற பொழுது பிசாசின் காரியங்கள் தான், எதிர்மறை காரியம் தான். எல்லாம் மிதித்து போட உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். பாவர் மனம் திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் அப்படியா செய்கிறார். அன்பானவர்களை ஒப்புக்கொடுக்கலாம். காணாமல் போன ஆட்டை ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். காணாமல் போன வெள்ளி காசை அங்கே தேடி கண்டுபிடிக்கின்ற அந்த ஓமையை கொண்டு வந்தார். காணாமல் போன மகன் எப்படி கடந்து வருகிறான், எப்படி செயற்பட்டான் என்பதை நாம் சிந்தித்தோம். ஒப்புக்கொடுக்கலாமா? ஜெபிப்போம். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. 1000 குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். 1000 குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. ஆமாண்டவரே, எங்களை தேடி வந்த தெய்வமே, விண்ணகத்திலிருந்து மண்ணகம் இறங்கி எங்களை தேடி அணைப்பதற்காக வந்த தெய்வமே, 1000 குறைகள் எங்களிடம் இருந்தாலும் ஆண்டவரே எங்களை வெறுக்காமல் அணைத்துக் கொள்கிறவரே, இதோ இந்த நாளிலே உம்மை போற்றி வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே அநேகம் பேரை ஆண்டவரே நீர் உங்களுடைய அன்பினால் ஈர்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தேடி வந்த எங்கள் தெய்வமே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய அருகிலே அமர்ந்து கொண்டு இருப்பதற்காக, ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் 1000 குறைகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே உமது அன்பு செயல்களால் எங்களை ஈர்த்து கொண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தை, இறை வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதய கதவுகளை ஆண்டவரே, கதவுகளை இப்பொழுது திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது கதவை திறந்தால் அவனோடு உள்ளத்திலே வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நோயினால் வருந்துகிற ஒவ்வொருடைய உள்ளத்தை உடலையும் பார்க்கிறவரே, ஆவி ஆத்மா சரீரத்தை இருக்கிற அனைத்து குறைகளையும் ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வாசம் செய்ய வந்திருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதய கதவுகளை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் குடிகொள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேடி வந்த தெய்வமே, இதோ நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த நாளிலே ஆண்டவரே, உமது இறை வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல ஆயனாக ஆண்டவரே, ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு தாயாக எங்களை இருந்து தேற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மருத்துவராக இருந்து நோயிட்டவர்களுக்கு குணம் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.